வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது என்னோடய அளவுகளுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா புதினா, மல்லி ரெண்டும் சேர்த்து அதை ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணுங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா சேர்த்து நல்லா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போடணும். எடுத்து வச்சுருக்க அரிசி ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சோயா சேர்த்துக்கலாம். நான் பெரிய சோயா சேர்த்துருக்கேன். இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ விசிலெல்லாம் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும். தேங்க்யூ, பாய்.